ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் ஃப்ரம் லைன் ஜம்னாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம கார்த்திகை வருது, அதுக்கு நம்ம கேண்டில் பண்ணலாம். கேண்டில் மெழுகு, அதாவது மெழுகுவர்த்தி செய்கிறது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். வாங்க பார்க்கலாம், வீடியோக்கு போகலாம். பாருங்கள், கேண்டிலுக்கு தேவையான பொருள் பாருங்கள், இதுதான். இது வேக்ஸ், கேண்டில் செய்கிற வேக்ஸ் இருக்குது. இது நீங்கள் அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம், இல்லை பாரிஸ் போயிட்டு அங்கேயும் வாங்கிக்கலாம். இந்த வேக்ஸ் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பாருங்கள், பாத்திரத்தில் போடுறோம். இது டைரெக்டாக கேஸில் வைக்கக்கூடாது, அது ஒன்று மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும். இது சிப்ஸ் மாதிரி கூட கிடைக்குது. நம்ம இஷ்டம், எப்படி வேணாலும் வாங்கி நம்ம உருக்கி அந்தந்த மோல்டில் ஊற்றிட்டு நம்ம மெழுகுவர்த்தி செய்யலாம். இப்போது நம்ம மோல்டு செய்கிறோம். அந்த மெழுகுவர்த்தி எரியறதுக்கு திரி வேணும் இல்லையா? அந்த திரி அதுவும் நம்ம ஆர்டர் பண்ணாக்கா அமேசானில் கிடைக்கும். சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம செய்கிற மோல்டு என்ன மோல்டோ அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி திரி இருக்குது. நம்ம அது பாருங்கள், இந்த மாதிரி திரி இருக்குது. இது கீழே ஒரு ஸ்டீல் இது கொடுத்துருக்கோம், அது வெயிட்டுக்காக கீழே கொடுத்துருக்கோம். அது கீழே வச்சுட்டு நம்ம எந்த மோல்டில் ஊற்றுறோமோ அதுக்கு நடுப்புற வச்சுட்டு பாருங்க, நடுப்புற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் இந்த வேக்ஸை நம்ம மெல்ட் பண்ணி உருக்கி நம்ம ஊற்றும்போது அது மெழுகாயிடும். இப்போ பார்க்கலாம் எப்படி மெழுகு அதில் மெல்ட் பண்ணி ஊற்றுறத பார்க்கலாம். இப்போது கேஸில் ஒரு கடாயிலையோ ஒரு அகலமான பாத்திரத்துலேயோ தண்ணி ஊற்றி, கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றி அந்த தண்ணி சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே நம்ம இந்த வேக்ஸ் போட்டிருக்க பாத்திரத்தை அந்த தண்ணியில் மூழ்கிற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை மெல்ட் ஆன பிறகு, அந்த வேக்ஸ் மெல்ட் ஆன பிறகு நம்ம மோல்டில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், இப்போது அந்த வேக்ஸை இந்த தண்ணியில் தண்ணி இருக்க பாத்திரத்தில் இந்த வேக்ஸ் போட்ட பாத்திரத்தை வச்சாச்சு. இப்போது அந்த வேக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக உருகின பிறகு நம்ம பார்க்கலாம். ஒரு கரண்டி ஒன்று வச்சு நம்ம ஒரு உடன் ஸ்பூனோ இல்லை கரண்டியோ ஏதோ ஒன்று வச்சு நம்ம அது இது பண்ணிகிட்டே வரணும், ரொட்டேட் பண்ணிகிட்டே வந்தாக்கா அது சீக்கிரம் மெல்ட் ஆகிடும். பாருங்கள், மெல்ட் ஆகிட்டே வருது. அந்த தண்ணி கொதிக்கிறதுல அந்த சூட்டில் இந்த மெல்ட் ஆகி வருது. பாருங்கள், நம்ம போட்டதுக்குன்னா இப்போது வேக்ஸு எந்த அளவுக்கு மெல்ட் ஆகி ஒரு லிக்விட் ஃபார்ம் வருது. நம்ம இதில் கலர்ஸ் இருக்குது, அதாவது மெழுகில் சேர்க்குற கலர்ஸ் இருக்குது. கலர் சேர்க்கலாம், இல்லைன்னா இந்த க்ரையான் பென்சில் வருது. க்ரையான் பென்சிலில் நிறைய கலர்ஸ் இருக்குது. நம்மளுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலரை அந்த க்ரையான் பென்சில் அதில் போட்டு ஆட் பண்ணி கலந்தாக்கா கலர் வந்துடும். நான் இப்போ உங்களுக்கு ப்ளெயினாகவே சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் கலரெல்லாம் ஆட் பண்ணுறது, நம்ம ஃப்ளவர் பண்ணுறது, அதுலேயே எல்லாம் பண்ணுறதுலாம். இப்போ பாருங்கள், அந்த மெழுகு வேக்ஸ் உருகி இப்போ மெழுகாயிடுச்சு. இப்போ நான் இந்த பாட் பெயிண்டிங் பண்ணி வச்ச பாட்டில் ஊற்றிக்கிட்டே வரேன். பாருங்கள், திரியை உள்ளே போட்டாச்சு. இப்போ ஊற்றியாச்சு, எல்லாத்துலேயும் ஊற்றியாச்சு. இந்த கப்பு சாசர்லேயும் நான் அதாவது
உடஞ்ச வீரல் விட்ட கப்பு சாசரெலாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா, அதில் கூட நம்ம அழகாக மேலே கப்பு சாசரை வந்து பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுலேயும் நம்ம ஒரு அழகாக ஒரு கேண்டில் ஸ்டாண்டாக வச்சு மெழுகுவர்த்தி ஏற்றி யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம காஸ்ட்லியான கப்பெல்லாம் தூக்கி போட வேண்டியதில்லை. இது உங்களுக்கு ஒரு டிப்ஸ்க்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த பானையில் ஊற்றியாச்சு. இது கொஞ்சம் அதாவது ஆறின பிறகு உறைஞ்சிடும். உறைஞ்ச பிறகு அந்த திரியை வந்து கொஞ்சம் சென்டரில் இழுத்து விட்டுடணும், அவ்வளோதான். இப்போ ஓரமாக இருக்குது திரி. அப்புறமா அது வந்து சென்டரில் கொஞ்சம் நல்லா இதுவான பிறகு, அந்த காஞ்ச பிறகு நம்ம திரியை நடுப்புற சென்டரில் இழுத்து விட்டுட்டு அது செட் ஆகிடும். அடுத்தது கிளாஸ் டம்ளர்லேயும் பாருங்கள், கிளாஸ் டம்ளர் எந்த கிளாஸ் டம்ளர்னால் கூட பரவாயில்ல. நான் உங்களுக்கு ஒரு மினிமம் சைஸில் கிளாஸ் டம்ளரில் காமிக்கிறேன் பாருங்கள். திரி போட்டு அப்படியே ஊற்றிக்கிட்டே வரேன் பாருங்கள். திரி இப்போது இதுவும் அதே மாதிரி கொஞ்சம் உறைஞ்ச பிறகு, செட்டான பிறகு கொஞ்சம் திரியை உள்ளுக்கு தள்ளி நடுப்புற சென்டர் பண்ணிட்டாக்கா சரியாக போயிடும். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் நடுப்புற சென்டர் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் காயிட்ட பிறகு இது ஆறின பிறகு பார்க்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள், நம்ம வேக்ஸ் ஊற்றின கேண்டில் ஸ்டாண்ட் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாட்டில் அதே மாதிரி டம்ளரில் எல்லாம் அழகாக செட் ஆகி நல்லா வந்திருக்கு பாருங்கள். நம்ம வீட்டில் ஏதோ ஃபங்க்ஷன், கார்த்திகை தீபம், அந்த மாதிரி எந்த ஃபங்க்ஷனுக்குனாலும் நம்ம ஏற்றுனா ஃப்ளவர் டெக்கரேஷன் பண்ணி ஒரு நடுப்புற வச்சு ஏற்றுனா ரொம்ப நல்லாயிருக்கும். இது எதுக்காக பாட்டில் இதிலெல்லாம்னா, இது வந்து நின்று ரொம்ப நேரம் நம்மளுக்கு மெழுகுவர்த்தி எரிஞ்சிட்டே இருக்கும். அதுக்காக தான் அழகு ப்ளஸ் நம்மளுக்கு எக்கனாமிக்காக எரியுன்றதுக்காக இந்த மாதிரி. இப்போ பாருங்கள், நம்ம செஞ்ச கேண்டில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இன்றைக்கி தீபத்துக்கு நான் ஏற்றிருக்கேன். எவ்வளோ மனசுக்கு ஒரு ஆனந்தமாக இருக்குது பாருங்கள். நம்மளே செஞ்சு நம்ம கையால் விளக்கு ஏற்றுறோன்னா அது ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கேண்டில் ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட்டு கேண்டில் எப்படி செய்யறதுன்ட்டு வெரைட்டியாக நான் சொல்லித்தரேன். லயன் ஜமுனாஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.